இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் வா, நான் வாழ என் உள்ளம் வா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதயம் உரைய என்னில் வாருமே. காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்றசைய மறக்கலாம், கடலசைய மறக்கலாம். என்றென்றும் மாறாதையா, உன்னிடலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன் இதய வாசல் தேடி வருகின்றேன். என் இதய உரைய என்னில் வாருமே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a very special way for all the sponsors of this mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. கிறிஸ்தியேசுவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இயேசு ஆண்டவர் நாம் மிகுந்த கனி தருவோம், அந்த கனி தருவதில் நிலைத்திருக்கவும், நாம் தருகின்ற கனி என்னாலும் நம்மில் நிலைத்திருக்கவும் வேண்டி ஆசிக்கின்றார், வேண்டி விரும்பி நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். இந்த உலகில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்வு மிக 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 உயர்ந்த ஒரு கொடை. இந்த கொடையை நாம் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த அக்கறையோடு கடவுளுக்கு கனி தருகிற விதத்திலே நாம் இந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். சும்மா வெறுமனே கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அலட்சியப்படுத்தி சோம்பி திரிந்து நாம் விருப்பப்படி வாழ்வதில் அல்ல, கடவுளுக்கு உகந்த விதத்திலே வாழ்ந்து அவர் தருகின்ற அருளை நாம் பெற்றுக்கொண்டு நாம் மிகுந்த கனி தருகிற பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவோம். அவரோடு நாம் அந்த நிலையான விண்ணக வாழ்வை நிச்சயம் பெறுவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த சிந்தனைகளை தாங்கியவர்களாய் இந்த திருப்பலியிலே நம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இந்த தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன்.
ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான வாழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூத யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நான் ஒரு காட்சி கண்டேன். விண்ணகத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. நான் முதலில் கேட்ட அதே குரல் எக்காலம் போல முழங்கியது, இவ்விடத்திற்கு ஏறி வா, இனி நடக்க வேண்டியவை உனக்கு காட்டுவேன் என்றது. உடனே தூயாவி என்னை ஆட்கொண்டது. விண்ணகத்தில் அரியணை ஒன்று இருந்தது. அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தோற்றம் படிகக்கல் போலும் மாணிக்கம் போலும் இருந்தது. மரகதம் போன்ற வானவில் அந்த அரியணையை சூழ்ந்து இருந்தது. அரியணையை சுற்றி 24 அரியணைகள் போடப்பட்டிருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் வீற்றிருந்தார்கள். அவர்கள் வெண்ணாடை அணிந்திருந்தார்கள். தலையில் பொன்முடி சூடியிருந்தார்கள். அரியணையிலிருந்து மின்னலும் பேரிரைச்சலும் இடிமுழக்கமும் கிளம்பின. அரியணை முன் 7 தீவட்டிகள் எரிந்தது. அவை கடவுளின் 7 ஆவிகளே. அரியணை முன் பளிங்கையொத்த தெளிந்த கடல் போன்ற ஒன்று தென்பட்டது. நடுவில் அரியணை சுற்றிலும் 4 உயிர்கள் காணப்பட்டன. முன்புறமும் பின்புறமும் அவற்றுக்கு கண்கள் இருந்தன. அவ்வுயிர்களில் முதலாவது சிங்கம் போலும், இரண்டாவது இளங்காலை போலும் தோன்றின. மூன்றாவதற்கு மனித முகம் இருந்தது. நான்காவது பறக்கும் கழுகை ஒத்திருந்தது. இந்த 4 உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் 6 சிறகுகள் இருந்தன. உள்ளும் புறமும் கண்கள் நிறைந்திருந்தன. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் உள்ள கடவுளாகிய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் இவரே என்று அந்த உயிர்கள் அல்லுப்பகலும் இடையராது பாடிக்கொண்டிருந்தன. அரியணையை வீட்டிருப்பவரை, என்றென்றும் வாழ்பவரை,
அவை போற்றி புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்திய போதெல்லாம் 24 மூப்பர்கள் அரியணையில் வீட்டிருந்தவர் முன் விழுந்து என்றென்றும் வாழ்கின்ற அவரை வணங்கினார்கள். தங்கள் பொன்முடிகளை அரியணை முன் வைத்து, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கடவுளே, மாட்சியும் மாண்பும் வல்லமையும் பெற நீர் தகுதி பெற்றவர். ஏனெனில் அனைத்தையும் படைத்தவர் நீரே. உமது திருவுளப்படியே அவை உண்டாயின, படைக்கப்பட்டன என்று பாடினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 150. தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயகத்தின் இறைவனை போற்றுங்கள், வலிமை மிகு விண்பிரிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தலம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குரலினை ஊதி அவரை போற்றுங்கள். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். தூயவர் தூயவர் தூயவர், எல்லாம் வல்ல ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகிறது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலும் ஓர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலைநாட்டிற்கு போக புறப்பட்டார்.
அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சி உரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய அவர் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, மது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர், எனவே 10 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, மது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டி உள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகரங்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடமும் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ மது மினாம், ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், நீர் விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளே, உன் வாய் சொல்லைக் கொண்டே உனக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உனக்கு தெரியும் அல்லவாம். அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டிக்கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்ந்து பெற்றிருப்பேனே என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம், அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இவற்றை சொன்ன பின்பு இயேசு அவர்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு புறப்பட்டு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு நம் அனைவருக்கும் ஏராளமான நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அருள் நமக்கு ஒவ்வொரு திருவிழாவின் வழியாகவும் நமக்கு பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இத்திருப்பலிகளின் வழியாகவும் அவர் தமது ஆசிரியர் அருளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உலகிலே படைக்கப்பட்ட மனித குலத்தை சார்ந்த நாம், அவரின் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நாம் அவரோடு சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகிற ஒன்று. அதோடு மட்டுமல்லாமல் கனி தர வேண்டும், அக்கனியில் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் எதிர்பார்க்கின்றார். வாழ்க்கையிலே வெற்றியை அடைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஏகப்பட்ட ரிஸ்க் எடுக்க வேண்டி இருக்கிறது. நாம் கடினப்பட்டு முயற்சி எடுக்காமல் எதையும் நாம் சாதிக்க முடியாது என்று நம்முடைய வாழ்க்கை அனுபவம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆன்மீக வாழ்க்கையிலும் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான அழகிய வாழ்வை அவருக்கு உகந்த விதத்திலே வாழ்வதற்கும் சவால்கள் நிறைய இருக்கின்றன. இவை அனைத்தையும் தாண்டி நாம் அவருடைய அருளின் துணையால் நாம் வெற்றியை காண முடியும் என்று சொன்னால், நாம் தொடர்ந்து அந்த சவால்களை ஆண்டவரின் துணையோடு வென்று முறியடித்து நாம் நிச்சயமாக கனி கொடுக்க முடியும் என்பதுதான் அவர் இன்று நமக்கு தருகின்ற செய்தி, நாம் நம்ப வேண்டிய விஷயம்.
கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, மிக அழகான ஒரு நற்செய்தி வாசி கேட்டீர்கள். அழகான பகுதி. பலமுறை இந்த ஓமையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு பின்னணியிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை சற்று சிந்திப்போம். அதாவது ஏரோதுவின் மகன் அர்கேலாஸ், இவர் தனது ஆட்சியுரிமை பெறுவதற்காக தந்தையிடம் செல்ல ரோமையை நோக்கி பயணம் புறப்படுகிறார். அங்கே புறப்படுவதற்கு முன்பாக இந்த மக்களிடம், தான் சார்ந்திருக்கிற அந்த மக்களிடம் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மினாவை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். இது அதனுடைய பின்னணியிலே இவ்வாறாக தோன்றுகிறது. இந்த மக்களை பணம் கொடுத்து அவருடைய இடத்தை, அந்த நாட்டை எதிரிகள் அதிகமாகாத பண்ணபடிக்கு இவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் ஒரு லஞ்சம் கொடுப்பது போன்றும், இவர்கள் இறுதி வரை நம் சார்பாக இருப்பார்கள் என்றும் அவர்களிடம் அது கொடுத்து வைத்தது போல தோன்றுகிறது. இதை பெற்ற அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வருகிற பொழுது அவர்களிடம் கேட்கப்படுகிற அந்த கேள்விகளை பொறுத்தும் அவர்கள் தருகிற பதிலை பொறுத்தும் அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாம், அவர் கொடுத்த மினாவை 10 மடங்காக பெருக்கி வைத்திருக்கிறார். இரண்டாம், அவர் கொடுத்த ஒரு மினாவை 5 மடங்காக பெருக்கி வைத்திருக்கிறார். மூன்றாம், அவர் இப்படிப்பட்டவர் என்று தெரிந்தும் கண்டிப்புள்ளவர், மிக கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர் என்று அனைத்தையும் தெரிந்தும் இவர் உழைக்க மனமில்லாமல், இவர் எதையும் செய்ய மனமில்லாமல் அப்படியே கைக்குட்டையில் முடிந்து வைத்திருப்பது என்று நீங்கள் பார்த்தீர்கள், வாசி கேட்டீர்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இது இந்த ஓமை எதை சொல்வதற்காக நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது? இவர் தந்தையிடம் ஆட்சியுரிமை பெறுவதற்காக ரோமை நோக்கி பயணம் மேற்கொண்டார் என்பது இயேசு ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே தொடக்கத்திலே நீங்கள் வாசி கேட்டீர்கள். இயேசு எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று போதித்துக் கொண்டு வந்தார். அதாவது மக்கள் நினைத்தார்கள் இவர் எருசலேமை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறார், இறையாட்சி உடனடியாக தோன்ற போகிறது என்று. இயேசு ஆண்டவர் கடவுளின் அரசுரிமை பெறுவதற்காக அந்த எருசலேமை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று போல தோன்றுகிறது. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும், அவருடைய ஆட்சி இவ்வுலகை சார்ந்தது அல்ல, இந்த உலக மக்களின் ஆட்சி அதிகாரம் போன்றது அல்ல. இவருடைய ஆட்சி விண்ணுலகை சார்ந்தது என்பதை நாம் அறிவோம். இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே இவர் தெளிவாக இறையாட்சி இங்கே அங்கே என்று நினைக்கிறார்கள். உங்கள் மத்தியில் இருக்கிறது, அது விண்ணுலகை சார்ந்தது என்று சொன்னால், இறையாட்சி என்பது நீங்கள் ஆண்டவருடைய போதனைகளை கடைபிடித்து அன்பு, அமைதி, இரக்கம், பரிவு இது போன்ற காரியங்கள் எல்லாம் கடைபிடித்து மனிதரை சக மனிதரை உங்களை போன்று பாவித்து அன்பை வழங்கி அன்பை அனுபவித்து எல்லாரையும் அரவணைத்து செல்கிற ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை நிறைந்த சமூகத்தை பார்க்கிற அந்த நிலை என்று அடிக்கடி அவருடைய போதனையிலே அறிவித்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த அரசுரிமை என்பது இந்த உலகை சார்ந்தது அல்ல, இது விண்ணுலகை சார்ந்தது என்று அவர்களுக்கு போதிப்பதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இதைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கே மத்தேயு நற்செய்தியிலே 27:11 அங்கே ஏரோது கேட்பார், நீ யூதரின் அரசனா, நீ யூதரின் அரசனா என்ற கேள்விக்கு இயேசுவுடைய பதில் என்னவாக இருக்கிறது? அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அந்த அரசு இந்த உலகை சார்ந்தது அல்ல, விண்ணுலகை சார்ந்தது என்பது மிகவும் தெளிவாக நமக்கு தெரிகிறது. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, விண்ணுலகை சார்ந்த அந்த இறை ஆட்சியிலே நாம் அனைவரும் பங்கு பெற்றிருக்கிறோம். கடவுள் ஏராளமான அருளை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். உண்மையாகவே இயேசு அங்கே போதித்த இடங்களில் எல்லாம் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளை செய்து, எல்லாரையும் தேடி, எல்லாரையும் அன்பு செய்து, எல்லாரையும் தன்பால் ஈர்த்து கொண்டே வந்தார். ஆனாலும் பாருங்கள், இன்றைய அந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்ட அந்த ஓமையிலே குறிப்பிட்டுள்ளபடி அவருக்கு எதிராக, அந்த அரசனுக்கு எதிராக ஏராளமான எதிரிகளும் அங்கே உருவாகி கொண்டிருந்தார்கள் என்று. இங்கு இயேசுனுடைய பணி வாழ்க்கையிலும் ஏராளமான எதிரிகள் உருவாகி கொண்டேதான் இருந்தார்கள். பல எதிர்ப்புகள், பல சவால்களுக்கு மத்தியிலும் இவர் ஒரு வெற்றியை அடைய ஆண்டவர் அந்த தந்தையாகிய கடவுள் தந்த பணியை நிறைவு செய்வதற்கு அந்த பயணத்தில், எருசலேம் நோக்கிய பயணத்திலே பல சவால்கள் நிறைந்திருந்தாலும், இவருக்கு எதிராக பல எதிரிகள் இருந்தாலும், குறிப்பாக ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், ஏன் மக்களால், ஏன் தன்னுடைய சொந்த சீடர்களால் மறுதலிக்கப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு நிச்சயமாக அதை
துணிவோடு எதிர்கொண்டார் என்று பார்க்கிறோம். சவால்கள் இந்த உலகிலே, கடவுள் படைத்தளித்த இந்த உலகிலே, இந்த வாழ்க்கையிலே அது நிச்சயமாக எல்லோருக்குமே இருக்கிறது. இயேசுவுக்கு இருந்தது போன்று நமக்கும் இருக்கிறது. அந்த சவால்களுக்கு மத்தியிலே நாம் எப்படி எல்லாவற்றையும் அவருடைய தருகிற அருளின் துணை கொண்டு வென்று முறியடிக்க முடியும், சிறந்த கனி தருகிற பிள்ளைகளாக மாற முடியும், சோம்பி தெரியாமல் இஷ்டப்படி வாழ்ந்த வாழ்வை அழித்து கொள்ளாமல் நாம் எப்படி மிகுந்த கனி தருகிற பிள்ளைகளாக மாற முடியும் என்பதற்கு இயேசு ஒரு முன்னுதாரணம் கொண்ட கொள்கையில் தெளிவாக இருந்தார். தொடர்ந்து அதை நோக்கி பயணித்தார், அதை சாதித்தும் காட்டினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவில் அன்பார்ந்த பிள்ளைகளே, கடவுள் நிச்சயமாக நமக்கு அளித்திருக்கிற இந்த வாழ்க்கையில் என்ன செய்தாய் என்று அவருடைய இரண்டாம் வருகையில் நம்மிடம் நிச்சயமாக கணக்கு கேட்கத்தான் போகிறார். இந்த ஓமையிலே அந்த அரசன் வந்து அவர்களிடம் கேட்டது போன்று, நான் உனக்கு இத்தனை அருள்வரங்களை கொடுத்தேன், இத்தனை திறன்களை ஆற்றல்களை உனக்கு கொடுத்தேன், இவற்றை பயன்படுத்தி நீ என்ன செய்திருக்கிறாய்? இந்த இறையாட்சி மலர்வதற்கு, இறையாட்சியில் நீ ஒருவராக இருக்கிறாய், ஒரு உறுப்பினராக இருக்கிறாய், நீ இதிலே எல்லாரும் பயன்பெறும்படியாக நீ என்ன செய்திருக்கிறாய் என்று நம்மிடம் கணக்கு கேட்கிற பொழுது, அந்த முதலாம் அவர் போன்று அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு அவர் கொடுத்து அந்த மினாவை 10 மினாவாக பெருக்கியவர் போன்றோ, அல்லது 5 மினா, ஒரு மினாவை 5 மினாவாக பெருக்கியவர் போன்றோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நிச்சயமாக நம்மை குறித்து மகிழ்ச்சி கொள்வார். அவர் தந்திருக்கிற அருளையும் ஆசிரியின் திறனையும் ஆற்றலையும் பயன்படுத்தி நாம் பல மடங்கு எல்லாரையும் இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம், சிறந்த சாட்சிகளாய் வாழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு நிச்சயமாக அவருடைய ஆட்சி உரிமையில் அங்கே அவருடைய இறை ஆட்சியிலே பங்கு பெறுகிற அந்த விண்ணுலகை சார்ந்த அந்த காரியத்திலே நாம் அனைவரும் இடம்பெறக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தருவார். இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு மினாவை பெற்றவர் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தது போன்று நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்குரிய கைமாறு நிச்சயமாக உண்டு இரண்டாம் வருகையிலே அவர் கணக்கு கேட்கிற பொழுது. ஆகவே கிறிஸ்து இயேசுவிலே பிரியமானவர்களே, நீங்கள் கனி தரவும், நீங்கள் தருகின்ற கனி நிலைத்திருக்கவும் நான் விரும்புகிறேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா என்று கேட்கிற இயேசுனுடைய அந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்தே தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைத்து தருகின்றேன், என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன், தந்தாய் என்னையும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதரி சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்கு உரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்புக் கொடுக்குமே காணிக்கை இறை பற்றின அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தாம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாபமென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களோ உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசீர் பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளுக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்கிற எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக வழி நுழைச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் அனைவருடைய பாவங்களை பாராமல் உம் பிள்ளைகளாகிய நாங்கள் உமது கொண்டிருக்கிற நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உம் திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
நாம் எந்நாளும் அவர் விருப்பப்படி வாழ்ந்து அவர் அருளால் நிரப்ப பெற்று ஒவ்வொரு நாளும் கனி தர வேண்டும், அக்கனியில் நிலைத்திருக்க வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கின்ற தேவன். இவர் தருகின்ற இந்த விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடல் ரத்தம் காத்து தமிழில் உந்தன் புகழெழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் இறைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். உன்னுடல் உயிர்த்ததுன் வல்லமையால் உலகினர் உயிர்ப்பதுன் வல்லமையால். என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடல் உயிருடன் வாழ்ந்திடவே இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். இறைமகனே இன்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் இறைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும்.
இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம்பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Villankanni. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கீதம் பாடி உன் புகழை பாடுவே, உன் அன்பின் பெருமை அகிலம் விளங்கும் மாண்பை போற்றுவே. ஆவே 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 பாவிகளின் ஆதரவே, பாருலகோர் ஒளியே, பாவிகளின் ஆதரவே, பாருலகோர் ஒளியே,